மாபெரும் பொதுக்கூட்டத்தினை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு எழுச்சி மிக்க இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே தேசிய தம்பி தங்கைகள் கூட சிவகங்கை ராணிக்கு திருவைகுண்டத்தில் எதற்காக கூட்டம் என்றெல்லாம் சிலர் பேசியதாக குறிப்பிட்டார்கள். நம்முடைய பாட்டியார் சிவகங்கை பேரரசி அல்ல, அவள் தமிழ் பேரினத்தின் பேரரசி என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பகுதி பகுதியாக சுருக்கி பிரித்து மறைத்ததால் தான் தமிழ் பேரினம் இன்னைக்கு தன் அடையாளங்களை தொலைத்து தான் யார் என்பதே மறந்து உயிரோடே இறந்து கிடக்கிறது. என்னுடைய பேரன்புமிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, நாளைய என் நாட்டினுடைய நம்பிக்கை நாற்றுக்களாக இருக்கிற என் தங்கைகளே, தம்பிகளே, வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் அது சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசினி. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலமே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. வரலாறுதான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். தமிழர்கள் நாம் நம்முடைய வரலாற்றை அறியாததால் இன்று நாம் யார் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படையுங்கள், நீங்கள் வரலாறாகவே வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிற முழக்கத்தை நமக்கு முன்வைத்தார். வீழ்த்தப்பட்ட அல்லது வீழ்ந்து போன ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது. அப்படி நம்முடைய வீர பெரும்பாட்டியார்
வேலு நாச்சியாரினுடைய வீர புகழை வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய பரம்பரையில் வந்த பிள்ளைகள் பெருமையோடு இன்று அவளுடைய வீர பெரும்புகளை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். இது எதற்காக? கிடாச்சண்டை விட்டவர்கள் நமது முன்னவர்கள் இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. கிடாச்சண்டை என்பது தோற்று போன கிடாயை கரியாக்குவான் தமிழன், வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிடிபட்ட மாட்டை விற்று விடுவான், அது அடிமாடாக போய்விடும். வென்ற காளையை வைத்திருப்பான் இனப்பெருக்கத்திற்கு. சேவல் சண்டையை விட்டவர்கள் தமிழர்கள். காரணம் என்ன? தோற்ற சேவல் அடுத்த நொடி குழம்பில் கொதித்துக் கொண்டிருக்கும், வென்ற சேவல் இனப்பெருக்கத்திற்கு இருக்கும். ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலேயே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாம் நம் இன முன்னோர்களின் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது முன்னால் இருக்கிற கேள்வி. வேலு நாச்சியார் பரம்பரையில் வந்த எங்க குல மக்கள் தான் 1000 ரூபாய்க்கு அல்லாடி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மாதர்குலம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு குலதெய்வம் உண்டென்றால் அது நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார் தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 250 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் எப்படி நடத்தப்பட்டிருப்பார்? எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும்? வெள்ளை சேலையை உடுத்திக்கொண்டு மூளையிலே போய் முக்காடை போட்டுக்கொண்டு மூக்கச்சிந்தி அழுது கொண்டு இருக்கிற நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்திருப்பார்கள். நம்முடைய பாட்டன் பாரதி வந்து பெண்ணிய உரிமைக்கு பாட தொடங்குவதற்கு முன்பு இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா ஈவேரா வந்துதான் பெண்ணிய உரிமையை பேசினார், பெண்களுக்கான விடுதலையை பெற்றுத் தந்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள், பதிவு செய்து வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டியார் 7 மொழிகளை கற்று, தமிழ் தவிர 7 மொழிகள், அதிலே புலமையை பெற்று வாள்வீச்சு, வில்லம்பு, சிலம்பம், குதிரையேற்றம், யானை, எல்லா போர் பயிற்சியும் பெற்று ஒரு வீரமிக்க பெண்மகளாக திகழ்ந்திருக்கிறார் என்றால் இதை போற்றாமல் தமிழர் இனம் எப்படி கடந்து போக முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணவனை இழந்த போது தன்னுடைய கை குழந்தையாக இருக்கிற 6 வயது குழந்தையாக இருக்கிற வெள்ளச்சி, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, நாடு வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு விட்டது, நம் மீதி காலத்தில் நம்ம பிள்ளைக்காக நம்ம குழந்தைக்காக வாழ்ந்து விட்டு போவோம் என்று ஓடி ஒதுங்கி போகவில்லை. கணவனின் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்கிறாள், இந்த நிலத்தை மறுபடியும் நான் போரிட்டு மீட்பேன் என்ற உறுதியை ஏற்று ஒரு பெண்மகள் அதே உறுதித்தன்மையோடு 8 ஆண்டுகள் அந்த உறுதி சற்றும் குலையாத அப்படியே நின்று போரிட்டு மறுபடியும் தன் தாய் நிலத்தை மீட்டாள் என்றால் தமிழர் என வரலாற்றிலே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே நம்முடைய பாட்டிக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அறிவார்ந்த பெருமக்களே, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். மன்னர் கட்டபொம்மன் அவர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். அவருடைய படையிலே நம்முடைய பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும்
சுந்தரலிங்கனாரும் இருந்து தளபதிகளாக இருந்து போரிட்டார்கள். அதை போலவே நமது பாட்டிக்கு பின்னால் நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பல்வேறு மன்னர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் எல்லோரும் போரிலே தோற்று போனார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் இந்திய துணைக்கண்டத்திலே, இந்த பெருநிலத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வென்று மறுபடியும் மணிமுடியை சூட்டியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் ஆட்சி அரியணையில் ஏறியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி தான். அதை போலவே தமிழர் என வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட மறவன் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம், அதே வீர பெரும்பாட்டியின் பேரன் இழந்த ஆணையிரவை மறுபடியும் போரிட்டு மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். வீரத்தை போற்றாத எந்த இனமும் வீழ்ந்து போகும் என் அன்பு உடன் பிறந்தார்களே. வீரமிக்க மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழிந்து போகும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்ப வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக பத்திரமாக வாழும். இதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்படி வீரமிக்க மக்களை பெற வேண்டிய ஒரு தாயே வீரத்தாயாக இருந்தால் என்றால் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் தான். நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள் முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ்நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு என்கிறார். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். தமிழ் மறவனே ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். அதே பாவலன் மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது நம் தமிழ் செந்தமிழ்நாடுங்கிறான். தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது, வீரத்தையே பாலில் ஊட்டியவர்கள் நம்முடைய தாய்மார்கள். அப்படி தாய்ப்பாலிலேயே வீரம் ஊட்டப்பட்ட இனத்தின் கூட்டம் அந்த செந்தமிழ்நாட்டு வீர மறவர்கள் நாம். இங்கே பாட்டனார் மருதுபாண்டியை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும், வேலு நாச்சியாரை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இதைவிடவும் ஒருபடி மேலே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே நிலத்தில் எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன், சின்னமலை, இப்படி பெரும்பிடுகை என் பாட்டன் சுவரன் மாறன் என்ற முத்தரையர், இப்படி பண்டாரவன்யன், இப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் இந்த நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்வனம் எடுத்துக்கொண்டது வரலாறு. இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளை. இதுதான் வரலாற்று பெரும் மாற்றம். இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. என் பிள்ளைகள் இப்போது
பாட்டியார் வேலு நாச்சியாரை பற்றி தேடி தேடி படிக்க தொடங்குவார்கள். அவளைப் போல வீரமிக்க பெண் மக்களாக தமிழ் இளம் தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். எப்படிப்பட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், எழுச்சிமிக்க பாவலர்கள், அவர்களெல்லாம் ஒரு பெண்மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பாடியது எழுதியது போல வாழ்ந்த ஒரு மகள் உண்டென்றால் எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் தான். பெண்களை அடிமைப்படுத்தியவர்கள் தமிழர்கள், பெண்களை போற்ற மறந்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் வந்துதான் அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்தோம் என்கிறார்கள். நமது பாட்டி கணவனை இழந்த விதவை தாயாகிறாள். ஒரு பெண்ணுக்கு கீழே வீரமிக்க மறவர்கள் நாம் 2 ஆண் மக்கள் தளபதியாக இருந்து சண்டையிடுவதா என்று ஒரு துளியும் எண்ணாமல் அந்த விதவை தாய் வீர மாதாவின் படையிலே தளபதிகளாக நம் பாட்டியை தலைமையேற்று படை தளபதிகளாண்டு போரிட்டு போரை வென்று முடித்த மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும் போது விருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார். அங்கிருந்துதான் மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதங்களை 3 கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார். பதில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் 4 படை வீரர்கள் நேரடியாகவே ஹைதர் அலியை சந்திக்க செல்கிறார்கள். அங்கே பேசிக் கொண்டிருந்த வீரர்களிடத்தில் ஹைதர் அலி கேட்கிறார், எங்கே வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கிறார். கேட்ட உடனேயே ஒரு 2-3 அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்திலே அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார். ஹைதர் அலி வியந்து போகிறார். ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து அந்த நொடியில் இருந்து தன் மகள் போல நம் பாட்டியை நேசிக்க தொடங்குகிறார். தன் அரண்மனைக்குள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயிலை ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து, அவன் இஸ்லாம், நமது பாட்டியின் வழிபாடு தெய்வம் வேறு. ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து, உன் குலதெய்வத்தை நீ வழிபட்டுக்கொள் மகளே என்று அனுமதி தந்த பெருமகன் ஹைதர் அலி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசல, உள்ள அப்பா பேசியிருக்காரு. ஒரே வரவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி இப்படி போயிடுச்சு நாடு. அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி செய்ய ஹைதர் அலி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது 5000 போர் வீரர்களை அனுப்புகிறார். 5000 வீரர்களை அனுப்புகிறார். தம்பி விடுங்க தம்பி, வாங்க தம்பி.
என்ன பண்ற? கஞ்சா பண்றவள என்ன பண்றவள? போயிட்டோம். கண் 5000 போர் வீரர்களை நமது பாட்டியின் படைக்கு கொடுத்து உதவி, பீரங்கி படையையும் நமது பாட்டிக்கு துணைக்கு அனுப்புகிறார். அந்த பீரங்கி படைக்கு தளபதியாக தன்னுடைய ஒரே மகன் 19 வயது சிறுவன் திப்பு சுல்தானை அனுப்புகிறார். திப்பு சுல்தானிடத்திலே சொல்லுகிறார், அன்பு மகனே, நம்முடைய வீர மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த ஐதர் அலி திப்புவையும் நாங்கள் போற்றவில்லை என்றால் உண்மையிலேயே நாங்கள் மானமுள்ள நன்றியுள்ள தன்மானமிக்க தமிழ் மக்கள் தானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். ஐதர் அலியும் திப்பும் இல்லை என்றால் நமக்கென்று வரலாறு பிறந்திருக்காது. நம் பாட்டியினுடைய வரலாறு வெற்றி வரலாறாக பதிவாயிருக்காது. அதன் பின்னே நம்முடைய பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருந்து இந்த மண்ணை 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆண்டிருக்க முடியாது. அதை போலவே நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை ஐதர் அலியை எதிர்க்கிறார், திப்பு சுல்தானை எதிர்க்கிறார். இவன் யாரடா நம் நிலத்தில் இருந்து கப்பம் வசூலித்துக் கொள்ள போவதற்கு என்று எதிர்க்கிறார். எதிர்க்கிற போது தீரனுக்கு என்ன வயது? 19 வயது. பிறகு பார்க்கிறார், பொது எதிரி வெள்ளைக்காரன் திப்பு இங்குதான் இருப்பான், எப்போதும் நாம் சண்டை செய்து கொள்ளலாம், மோதிக்கொள்ளலாம், போரிட்டுக் கொள்ளலாம், ஆனால் பொது எதிரி வெள்ளைக்காரனை நம் நிலத்திற்குள் நுழையவிடக் கூடாது என்ற நோக்கிலே திப்புவின் படையில் போய் தன்னோடு இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோடு திப்புவின் படையில் போய் சேர்ந்து இவருக்கு தெரிந்த சிலம்பு அந்த பயிற்சியை அந்த படைக்கு கற்றுக் கொடுத்து அவர்களிடமிருந்து வாள்வேல் போர் பயிற்சியை எடுத்து திப்புவின் படையிலே ஆகச் சிறந்த தளபதியாக நம்முடைய பாட்டன் சேர்ந்து கொண்டு போரிட்டு வெல்கிறார்கள். திப்பு நம் பாட்டனுக்கு பரிசாக, தீரா நீயே உன் நிலத்தை, இந்த நிலத்தை நீயே மன்னனாக இருந்து ஆட்சி செய், ஓடா நிலையை தலைமையிடமாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று அரியணையில் அமர வைத்த பெருமகன் திப்பு சுல்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தோல்சீலை மார்ச்சலை அணியக்கூடாது பெண்கள். அந்த நிலை இருந்த போது வழியே சென்று கொண்டிருந்த திப்பு, இது என்ன இழிநிலை, நான் திரும்பி வரும்போது இந்த நிலை இருக்குமானால் நீங்கள் என் வாளுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று மிரட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமகன் திப்பு அவர்கள். அதனால்தான் ஐதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய பெரும்பாட்டன் கோபால் நாயக்கர் இல்லை என்றால் நம் பாட்டிக்கு எவனும் ஆதரவு கொடுத்து அந்த இடத்துல அரவணைத்து காக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிருப்பார்கள். அதனால்தான் விருப்பாச்சி கோபால் நாயக்கருங்கிற நம் பாட்டனுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். பழம்பெருமை நாம் பேசுவது அது போற்றிக்கொள்ள, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது நாம் யார் என்பது நமக்கு தெரிய வரும். இல்லை என்றால் நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகன். நீ என் பாட்டியை இந்த இடத்தில் பேசுவதற்கு நீ ஏன் சிவகங்கையில் பேசாமல் இங்கு வந்து பேசுகிறார் என்று பேசுகிறாய். அப்படி என்றால் ஐயா கருணாநிதியை திருவாரூரை தவிர வேற எந்த ஊர்லயும் பேசிக்க கூடாது. நீ எதுக்கு தெருவா பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஐயா ஈவேராவை ஈரோட்டை தவிர எந்த ஊரிலும் பேசிக்க கூடாது, ஏன் ஊர் ஊராக பேசிக்கொண்டு திரிகிறாய்? ஏண்டா ஊரானுக்கு இருக்கிற உரிமை ஏன் பாட்டிக்கு இந்த நிலத்தில் இல்லையாடா?
அவள் போற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்றான். ஒன்று, அவள் பெண்மகள். 2, அவள் தமிழச்சி. 3, அவள் மறத்தி. இது 3ஐ தவிர ஏதாவது ஒரு காரணம் சொல்றான். நீ ஏண்டா போற்ற? இது 3க்காக தான்டா போற்ற. இது 3க்காக தான் நாங்க போட்டோம். இது 3 காரணத்திற்காக எங்கள் பாட்டியை போட்டோம். நீ இங்க பேசுறேன்னு நினைக்காத, நாளைக்கு சேலத்தில் பேசுவேன். இப்படித்தான் பேசுனேன். என் பாட்டன் மருதுபாண்டியை சிவகங்கையிலிருந்து தூக்கிட்டு போய் சேலத்தில் கூட்டம் போட்டு பாராட்டினேன். அப்ப யாரும் கேட்கல, ஏன் மருதுபாண்டியரை நீ சிவகங்கையிலிருந்து கூட்டி வந்த? ஏன் முன்னாடி இருந்த எல்லாரும் என் உணர்வோடு ஒத்து போய் ஒரே ரத்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் மருதுபாண்டி என்றுதான் அமர்ந்திருந்தார். நீ மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய். அதனால்தான் உன் பாட்டிக்கு சிவகங்கை அரண்மனையில் நாளைக்கு போய் மாலை போடுவேன். நீ பாரு, அந்த அரண்மனை வாசலில் நம்முடைய அந்த ராணி, நம்முடைய ராணி தன் சொந்த செலவிலே நிறுவிய சிலைதான். அம்மையார் ஜெயலலிதா வச்சு திறந்து வைத்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தெருவுக்கு தெரு சிலை. ஆனால் நம்முடைய பாட்டி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெண்மகள் அந்த இடத்தை விட்டு அரை அடியில ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாம் கத்துறோங்கிறதுக்காக இப்ப ஒரு மேம்பாலத்துக்கு வேலுநாச்சியார் காந்தி மண்டபத்துக்குள்ள சென்னையில ஒரு நம்ம முன்னோரையும் மொத்தமா வச்சுட்டாப்ல. மருதுபாண்டிக்கு ஒரு சின்ன சிலை, அப்பத்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை, அப்படி கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டாப்ல. வேணா வந்து இங்க போட்டுக்கிறங்கடன். ஆனால் இவர்கள் எந்த பேருந்து நிலையமானாலும் ஐயா ஈவேரா பேர், ஐயா கருணாநிதி பேர், இதைத்தான் வைப்பார்கள். திராவிட அடையாளங்களை நிறுவிக்கொண்டே வருவார்கள். அவனுக்கு ஏதோ பிரச்சனை. அவனுக்கு வீரனா வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டு வந்துட்டாப்ல. திட்டமிட்டு மறைப்பார்கள். எப்படி மறைப்பார்கள்? நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலையினுடைய படையிலே 3 தளபதிகளின் உடன் பிறந்தார்களே. ஒருவர் கருப்பன் சேர்வை, இன்னொன்று குணாளன் நாடார், இன்னொருவர் பொல்லான். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பொல்லானுக்கு மட்டும் 10 கோடியில் சிலை நிறுவி திறக்கிறார். ஆனால் அந்த கருப்பன் சேர்வையும் குணாளன் நாடாரையும் ஏன் கண்டுகொள்ளவில்லை? தேவையில்லை. ஏன்? மானங்கட்ட தமிழன் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுவான். முடிந்து போனது. இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு நம்ம வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை அழகுமுத்துக்கோன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை இங்கே இருக்கிற நம்முடைய செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பேரை வைத்தால் பேருந்து ஓடாதா? இல்லை விடுதலை பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி பேரை வைத்தால் பேருந்தெல்லாம் நகராதா? வைக்க மாட்டார்கள். ஏன்? தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இல்லாமல் ஒழிக்க. தமிழன் உன்னை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட உன்னை திராவிடன் என்று சொன்ன போது நீ ஏமாந்து தலையாட்டி நின்றாய். அதனால் செத்தாய். என்ன அடையாளம் வச்சிருக்க நீ? உனக்கு என்ன இருக்கு சொல்லு, சொல்லு பாப்போம். நீ பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் செவலில் இருக்கிற நெற்கட்டான் செவலில் இருக்கிற அந்த சிலையை தவிர வேற எங்க அடையாளம் இருக்கு உனக்கு? அந்த இடத்தை விட்டு ஆராயங்கிற நகத்திலேயே அவ்வளவுதான். அவ்வளவுதான் உன் மரியாதை. நீ சாதியில மரவனா இருந்த, ஆனால் உணர்வுல மரவனா நீ எழல. அதனால அவன் பயப்படல. தேர்தல் வரும்போது என்ன, அந்த முன்னாடி நிக்கிறவனுக்கு காசு கொடுத்தா போட்டுருவான், ஓட்ட போட்டுருவான். அதனால நீ திட்டமிட்டு உன்னுடைய அடையாளங்களை இழந்து கொண்டே வருகிறாய். உனக்கு அந்த உணர்வு வரல.
பூலித்தேவனை பற்றி மணிக்கணக்கா கூட்டம் போட்டு பாராட்டி புகழ்ந்து பேசுவோம். என் பாட்டண்டா அப்படின்னு. என் பாட்டியை பத்தி பேசுவோம். எங்க தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தேவரை பத்தி பேசுவோம். தாத்தா காமராஜை பத்தி பேசுவோம். தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம். பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுவோம். தாத்தா MC ராஜா பத்தி பேசுவோம். எல்லாரையும் பேசுவோம். ஒருவன் கூட, என்னரும் தமிழ் சொந்தங்களே, ஒருவன் கூட எங்களை அழைத்து, என்னை அழைத்து, சிமான் நன்றாக பேசினேன், என் தாத்தா மூக்கையத்தவருக்கு கூட்டம் போட்டு 100ஆண்டு விழாவிலே பேசினேன், ஒருத்தர் கூட நன்றாக சொன்னீர்கள், வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன ஒருத்தர் கூட பாராட்டல. ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜில்ங்கிற ஒரு அமைப்பில் போய் 1 மணி நேரம் பேசினேன். உலகம் பூரா எடுத்து பாராட்டான். பாரதியை நல்லா பேசிட்டீங்க, நல்லா பேசிட்டீங்க. ஏன் அவன் உணர்வு சாகாம இருக்கு, உனக்கு செத்து பொறுத்து 100 ஆண்டாய் போச்சு. அதனால அவனுக்கு தேவைப்படல. அவ பூலித்தவனுக்கு மரியாதை செய்ய வரமாட்டான். அவன் மருது வண்டிக்கு மரியாதை செய்ய கூட்ட வரமாட்டான். என் பாட்டி வேலுநாச்சியாருக்கு பாரு, நாளைக்கு போய் நாங்க கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம், எவனும் வரமாட்டான். ஏன்? என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தவருக்கு மாலை வச்சுட்டா இந்த 3 சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புறான். இங்க போய் மாலை வச்சுட்டா கல்லரும் போட்டுருவான், மரவனும் போட்டுருவான், அகமுடையாரும் போட்டுருவான். அதனால பிரச்சனை இல்லை, இங்க ஒரு இடத்துல மாலையை போட்டா போதும்னு நினைக்கிறான். இப்ப எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்தில் மரியாதை செய்யவில்லை என்றால் ஓட்டு விழாது. வேலு நாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வராது என்கிற நிலையை உருவாக்குவதாண்டா எங்க வேலை. நீ வாடா இங்க. நமக்கு வரலாறு என்பது கிடையாது, மறைக்கப்பட்டுச்சு. என வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை எழுச்சியுற்று இருப்பாய். நீ தமிழன் தமிழனாக இருப்பாய். உனக்கு மொழி பற்றி இனப்பற்றி இல்லாது ஒழிக்க வேண்டும். உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே வாழவும் ஆளவும் முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை. மாமேதை மார்க்சிடத்திலே இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இதுதான் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவின் வரலாறுக்கு கொடுத்த விளக்கம். ஆனால் உன்னுடைய வரலாறு என்ன? என்ன சொல்லு? நம்முடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் மாடு இழுக்க திணறும்டா அந்த செக்கை. நீ பாத்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். அவர் சிறையில் இருந்த அறைக்கு பக்கத்திலே சிறையிருந்த மகன் நான் பார்த்திருக்கேன். நான் இருக்கேன். அந்த செக்கை இழுத்தவனை விட வல்லபாய் பட்டேல் பெரிய ஆளாடா? சொல்லு. போற்றப்பட்டிருக்காரா? சொல்லு பாப்போம். தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞர். சட்டம் படித்தவன் வெள்ளைக்காரனுக்கு முன்பு குற்றவாளியாக நின்றான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. 47 ஆண்டுகள் சிறை. அதிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் போய் அவரை வரவேற்க போல, ஒருத்தம் போல சிறை வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஒரு பெருமகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற ஒருத்தன் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது, குஷ்டம் வந்து விட்டது. அதை போர்வை போட்டு மறைத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தாத்தா கட்டி பிடிக்க போறார் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவாவை. வாங்க சிவா அப்படின்னு. என்னை கட்டி பிடிக்காதே பிள்ளைவாள் என்று சொல்றார். ஏன்னு கேட்கிறது, எனக்கு குஷ்டம் பெருநோய் வந்து விட்டது, தொழுநோய் வந்து விட்டது. இருக்கட்டும், அந்த நோய் எனக்கும் பற்றி வரட்டும் என்று ஆற தழுவிக் கொள்கிறார் நம்முடைய பாட்டன். அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று புறந்தள்ளினால் என் பிறப்பு பிழையாயிரும்டா, என் பிறப்பு பிழையாயிரும். பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்னடா, செத்தா என்னடா?
சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான். அவன்கிட்ட ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா, நீ மனித பிறப்பு தானடா, சாதி மரங்களை பாரோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டால், நீ ஈன பிறவி இழி சாதி நீதான். பாரதிய பாடிட்டா பிராமணிய தேசம் வந்துருது. அப்ப அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் என் பாட்டன் தாத்தா MC ராஜாவை பேசும்போது பறையர் தேசியம் வந்துருதா? இருக்குதா? பஞ்சமர் நிலத்தை மீட்போம் என்று போராடுகிறோமே, இது பறையர் தேசியம் வந்துருதா? தேவேந்திரகுல வேளாளர் என் சொந்தங்களை பாட்டியலிருந்து தூக்குறா என்று போராடினால் இது தேவேந்திர தேசியம் வந்துருதா? எப்படி? கச்சத்தீவை மீட்டி எடு, என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடு என்று போராடினால மீனவர் தேசியம் வந்துருதா? என்னது? பாரதியை நீங்கள் புறந்தள்ள காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் பிராமணன். வேற ஏதாவது? வேற ஏதாவது? வேற ஏதாவது? ஆனால் அம்பேத்கர் சொல்றார், ஒரு சமூகத்தில், ஒரு சாதியில், ஒரு குடியில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று பார்க்க கூடாது. பிறகு அவனுடைய செயல்பாடு, அவனுடைய குணநலன்கள், அதை வச்சுதான் நீ உயர்ந்தவனா சிறந்தவனான்னு பார்க்கணும். இதே கருத்தை தான் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிறந்ததுனாலேயே பிறப்பை வைத்து ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காதே, அவனுடைய எண்ணத்தை அவன் செயலை வைத்து மதிப்பிடு. நல்லவனா கெட்டவனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. பார்ப்பனன் பிராமணனாக பிறந்து விட்டான் பாரதி, புறந்தள்ளுகிறாய். அப்படி என்றால் அவன் தமிழை புறந்தள்ளுகிறாய். எப்படி? அவரை புறந்தள்ளிட்ட. சரி, இப்ப நாங்க எங்களுக்கு பென்னிக்குய்க்கு வந்து எங்களுக்கு முல்லை பேரியாற்றில் அணையை கட்டி கொடுத்தான். அணை கேரளாவுக்கு சொந்தமாயிட்டாலும் கூட நாங்க இன்னைக்கு பென்னிக்குய்க்கை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்னல் பென்னிக்குய்க்கு மிதிவண்டி வச்சா பென்னிக்குய்க்கு மிதிவண்டி கடை, தேநீர் கடை வச்சா பென்னிக்குய்க்கு தேநீர் கடை, பிள்ளை பிறந்தா பென்னிக்குய்க்கு கருப்புசாமி, இப்படிதான் பிறக்குது. ஏன்னா நன்றி மறவா தமிழ் மக்கள். வெள்ளைக்காரன் அரசு தரல நிதி, வெள்ளைக்காரன் அரசு தரல. எங்க தாத்தா முத்து இருளப்ப பிள்ளை அங்க போற வழியில பாக்குறாரு, இந்த நீரை தேக்கி அணையை கட்டினால் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம்ங்கிற போது அதுக்குள்ள வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு போது நாடு கட்ட முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? பென்னிக்குய்க்கு வந்து பாக்குறாரு, இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மதுரை, இந்த மாவட்டங்களா வறண்டு கிடக்கிறத பார்த்து இங்க ஒரு அணையை கட்டணும்னு நினைக்கிறான். ஒரு திட்டத்தை கொடுக்கிறான், வெள்ளைக்காரன் காசு தரல, காசு இல்லைன்ட்டான். அந்த மகன் தன் சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணையை கட்டுறான். அந்த அணையை கட்டுறதுக்கு அவனுடைய மனைவி 100-300 பவுனுக்கு மேல தங்க நகையை எடுத்து கொடுத்து, இதை வித்து இந்த பணத்தை வைத்துக்கொள், நீ புனிதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறாய், அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கு என்று எடுத்து கொடுக்கிறார். அந்த மகன் தன் சொந்த சொத்தை விட்டு விட்டு வந்து எங்களுக்கு அணையை கட்டி கொடுத்தான். இப்போது நாங்கள் இந்த பென்னிக்குய்க்கை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் என்று புறந்தள்ளுவதா, இல்லை உள்ளத்தில் வைத்து உயிருக்கு மேலாக போற்றுவதா? மான தமிழ் மக்களை சிந்தியுங்கள். தமிழின் மேலிருந்து பற்றின் காரணமாக தமிழை படித்து படித்து வந்த ஜி.யு. போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தான், தேவாரத்தை எல்லாம் மொழிபெயர்த்தான். பிறகு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதி வைங்கள் என்று உயிர் நீத்தான். அவனை வெள்ளைக்காரன் என்று புறந்தள்ளட்டா? ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேல் இருக்க பற்றின் காரணமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு தேம்பாவணி என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகையை ஜெர்மானியன் என்று புறந்தள்ளட்டா? எப்படி? இவர்களெல்லாம் புறந்தள்ளினீர்கள். ஆனால் திருக்குறளை அச்சில் ஏற்றி எங்கள் பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்த ஓலைச்சுவடி, அதை எடுத்து தமிழ் அச்சிலே
நூல் வடிவத்திலே மாற்றி தந்த பெருமகனார் எல்லீசை ஏன் போற்றல? ஆனால் இதற்கெல்லாம் மாறாக கால்டுவெல் போப்பை மற்றும் நீங்கள் போற்ற காரணம் என்ன? யாராவது சொல். அவருக்கு வணக்கம் அரசு நடத்துது, அவருக்கு சில காரணம் என்ன? பாரதி பிராமணன். கால்டுவெல் யாரு? உங்க பெரியத்தா மேனாடா இல்ல உங்க அத்தை மாமா மேனாடா? டே கேட்க ஒருத்தன் வருவேன்னு எவன் நீங்க நினைக்கல. யாரா இவன்? ஏன்னா அவன் திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறான். தென்னிந்திய மொழிகள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் திராவிடன் லாங்குவேஜ் தமிழை குறிப்பிடுறான். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுறான். அதுல இருந்து அந்த திராவிடம்ங்கிற சொல்ல நீ எடுத்துக்கிட்டு என்னுடைய பேரினத்தின் அடையாளம் தமிழ், தமிழன் அதை தள்ளிட்டு திராவிடத்தை செருகிற. கால்டுவெல்லே சொல்றாரு இந்த சொல்ல எங்கிருந்து எடுத்த? திராவிடம்ங்கிற சொல்ல நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன். அதுலயே அந்த திராவிடம் இருக்கு. வடபுலத்திலிருந்து தென்புலத்திற்கு இடம்பெயர்ந்து நகர்ந்து வந்த பிராமணர்களை திராவிடர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் ஊவேசாமி நம்ம தாத்தாவை திராவிட சிசு என்பார்கள். ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் குறிப்பிடுவார்கள். பஞ்ச திராவிடர்கள் என்று பேர். விளையாட்டு வீரர் ராகுல் டிராவிட் அப்படின்னு அவர் இது பேரே வச்சுக்கிறார். ராகுல் டிராவிட்னு அவர் பேரே டிராவிட். நீ என்னுடைய அடையாளத்தை மறைக்க திராவிடன் கொண்டு வந்த. அது காரணம் என்ன சொன்ன? தமிழர் என்று இருந்தால் பிராமணன் நானும் தமிழர் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கில் பவன் எப்படி வருவானா உள்ள? நானும் தமிழன் தான் என்று இந்த இயக்கத்துக்குள் வந்துருவானா. அவன் தமிழர் என்று உள்ள வர்றான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது, ஏன்னா நான் தமிழர் இல்லை. இதுதான் பிரச்சனை. புரிஞ்சிச்சா? இதனால தான் சொல்றோம் திராவிடம் என்பது தமிழன் அல்லாதவன் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதனாலதான் என்ன சொல்றான்? நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எனக்கு ஓட்டு போடாத, ஓட்டு போடாத. நாங்கள் தமிழர்கள் அறம் மானம் வீரம் இம்மூன்றும் உயிரென்ற வாழ்ந்த வீரம் மறவர் மக்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் எங்குடனில் எனக்கு ஓட்டு போடு. இது எப்படிப்பட்ட அறிவிப்பு? எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ, எவனுக்கு தமிழ் குருதி ஓடுகிறதோ அவன் என்னோட வாடா என்று அழைத்த என்னுடைய வீர பெரும்பாட்டி வீர பெரும்பாட்டன்கள் மருதுவரை போல அந்த மண்ணில் இருந்து வந்த மகன் அவன் அறைகோல் விடுகிற எவனுக்கு தூய தமிழ் குருதி ஓடுதோ அவன் வாடா என்னோட போட, எவனோட போட. ஓட்டா போடு, போடலைன்னா போ. நான் நிறுத்துற மறவர், நான் நிறுத்துற தேவேந்திரர், பிரபாகரன் மகன் நிறுத்துற நாடார், பிரபாகரன் மகன் நிறுத்துற கோணர், பிரபாகரன் மகன் நிறுத்துற முத்தரையர், பிரபாகரன் மகன் நிறுத்துற மீனவர். இதுல எந்த மீனவனை நீ தேர்வு செய்ய போற? இல்ல எந்த கோணாரை, எந்த நாடாரை, எந்த மறவரை, எந்த தேவேந்திரர் கூட நீ நிக்க போற? ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற மறவரோடவா தேவேந்திரோடவா? பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவர் கூடவா தேவேந்தர் கூடவா கோணாரோட? யாரோட நிக்க போற? சொந்த பிள்ளையோடவா வந்தவரோடவா? யாரோட நிக்க போற? நின்னு நின்னு 1000-500க்கு வித்து அந்த காசை வாங்கி வாங்கி எங்களுக்கு வாக்கரிசி போட்டு கொன்னு முச்சந்தில நின்று கத்த விட்ட. இதே உன் மகன் அரசியலில் இருந்தால் இப்படி வீதியில் நின்று கத்தக்கூடிய நிலையில் என் பாட்டியினுடைய வீரம் இருக்குமா? 15 நிமிடம் செயற்கை நுண்ணறிவில ஒரு படத்தை போட்டு காட்டினேன். இதெல்லாம் வரலாறு. இதையே 2 பாகமா நான் என் தம்பி துறை சொன்ன மாதிரி மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம்டா எடுத்து போட்டனா என்னடா? எத்தனை பாகுபலி, எத்தனை பிரேவ காற்று, எத்தனை பேர் என்னால எடுக்க முடியும்? ஒவ்வொரு பாட்டன் பூலித்தேவனா, அழகுமுத்து கோணா, மருது பாண்டியா, தீரன் சின்னமலை எல்லாம் காப்பியங்கள், வரலாற்று பெரும் காப்பியங்கள். விட்டு போயிரு நினைக்கிறியா? நான் வென்று வந்து அரசு திரைப்படம் தயாரிக்க முடியாது. இந்த படத்தை நானே தயாரிப்பேன். ஏன்னா உனக்கு படிக்கிற பழக்கம் இல்ல, பார்க்கிற பழக்கம். படம் பார்த்து கெட்டு போன
அதனால நானும் உனக்கு படம் காட்ட ஆரம்பிக்கணும். வேற வழி என்ன இருக்கு? நீ புறக்கணிக்கப்படுவ, வரலாற்றில் உன்னை புறக்கணிப்பான். உன்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையை உன்னை வீழ்த்திருச்சு. நாம் அண்ணல் அம்பேத்கர் அறிவாசானை போற்றுகிறோம். எல்லா இடங்களிலும் அண்ணல் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை வைத்து நாம் போற்றுகிறோம். அதற்கு முன்னவர் நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதர். அவருடைய சிந்தனையில் பல ஒற்றித்தான் அண்ணல் அம்பேத்கர் சிந்தித்திருக்கிறார். இட ஒதுக்கீடு என்பதை ஏற்கலைங்கிறார், சம உரிமை என்பதையும் ஏற்கலைங்கிறார். காரணம் என்ன? நீ பங்களாவில் வாழ்கிறாய், மாளிகையில் வாழ்கிறாய், நான் குடிசையில் மண் குடிசையில் இருக்கிறேன். 2 பேருக்கு சம உரிமை. அப்படி நீ பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்று வருகிறாய், நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வர்றேன். 2 பேருக்கு சம உரிமை. நான் எப்படி? நீ 3 வேளை சாப்பிட்டவன், நான் 1 வேளை உணவுக்கே போராடிக்கிட்டு இருக்கிறவன். 2 பேருக்கு சம உரிமை. நான் எப்படி? அப்ப என்ன பண்ணு? உரிய உரிமை, உரிய பங்கு கொடு. அப்ப ரொம்ப நாள் படிச்சிருக்கேன், எனக்கு அதிகமா கொடு. அதான்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை முதன்முதலாக இந்த மண்ணிலே சிந்தித்து பேசியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதர். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் அதே கோட்பாட்டை வலியுறுத்துறோம். எத்தனை இடத்துல அயோத்தியாசர் பண்டிதருக்கு நினைவிட வச்சிருக்கடா, செலவு வச்சிருக்கடா? எத்தனை இடத்துல தாத்தா ரத்தமலை சீனிவாசன் போற்றிருக்க, எம் சி ராஜா போற்றிருக்க, எங்க போற்றிருக்க? ஐயா ராமசாமி ஐயா ஈவேரா வந்து தான் படிக்க வச்சாருனே. நம்ம தாத்தா ரத்தமலை சீனிவாசன் எவன்டா படிக்க வச்சது? எம் சி ராசாவை எவன்டா படிக்க வச்சது? ஐயா ஈவேராவுக்கு அருகிலே உட்கார்ந்திருந்த பேரறிஞர் என்கிற பெருந்தகை அண்ணா அவரை படிக்க வச்சாரா? அவர் முதுகலை எம்ஏ தானடா, முதுகலை படிச்சிருந்தாரு. அருகில் இருந்த ஐயா நெடுஞ்செலியனை படிக்க வச்சவன் யாரா? அருகில் இருந்த ஐயா அன்பழகனை படிக்க வச்சது யார்? ஐயா ஈவேரா இல்ல, நம்ம பாட்டன் அண்ணாமலை செட்டியாரா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். சும்மா நீ சொன்னது நம்பிடுது. அவர் தான் படிக்க வச்சார், அவர் தான் கொஞ்சம் பண்ண. ஒரு உண்மையை நீ உணர்ந்துக்கடா, இவங்க குடிக்க வச்சவங்க, படிக்க வச்சவன் நம்ம தாத்தா காமராஜரா.